வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த 50+ அதே மாதிரி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மனிதர்கள் இவங்க வந்துட்டு மன ஆரோக்கியமாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் எந்த மாதிரி செயல்பட்டாங்க மீதிக்கக்கூடிய இந்த 50 இயர்ஸ் வந்துட்டு ஹாப்பியாக மகிழ்ச்சியாக வந்து வாழலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது எங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா காயகல்பம் அப்படின்ட்டு ஒரு ஒரு மெடிசன் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, நம்ம வீட்லேயே எல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான் அதெல்லாம். இப்போது இஞ்சியை வந்துட்டு தோல் எடுத்துட்டு இஞ்சியை இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய அந்த ஒரே ஒரு ஹிப் தான் இருக்கும் அதில், சரிங்களா? நான் அதெல்லாம் வந்துட்டு ஃபியூச்சரில் சொல்கிறேன். இப்போது நான் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, இஞ்சியை வந்துட்டு தோல் வந்து எடுத்துகிட்டு அதை பொடியை வந்துட்டு நறுக்கிட்டு அதை தேனில் போட்டுட்டு அதை அந்த இஞ்சி தேன் கூட அப்படியே சாப்பிடணும். ஓகேவா? இது வந்து நம்ம 48 days சாப்பிட்ணும். 48 daysங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம். இது இப்போது இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா காயகல்பம். காயம்னா உடம்பு, கல்பம்னா வந்துட்டு கல் மாதிரி அழியாமல் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு முறை. அதுக்கு பேர் தான் வந்து கல்பம். ஓகேவா? இது இந்த மெத்தட் வந்துட்டு நம்ம வந்து பயன்படுத்தலாம். நான் வந்துட்டு ரொம்ப காலமாக நான் வந்துட்டு எங்கள் சாருக்கு நான் இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இதை சாப்பிடுவோம். எங்கள் சாரு சாப்பிடுவார், நானும் சாப்பிடுவேன். இதெல்லாம் நாங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். இப்பயும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி சாப்பிட்றதுனால என்ன ஆகுனா, முடி அரிக்காது, உடம்பு வந்துட்டு வயசுற இது தெரியாது. உடம்பு அப்படியே வந்துட்டு அடியாமல் இருக்கும். அந்த முதுமையில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் எதுவுமே வந்து உண்டாகாது. புரியுதுங்களா சொல்கிறது? அந்த தோல் சுருங்குறதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா முதுமையில், அதெல்லாம் வந்துட்டு வராது. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உடம்புக்கு. இப்போது மன ஆரோக்கியத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தான். புரியுதுங்களா? ஆனாக இருந்தாலும் பெண்ணாக வந்துட்டு இருந்தாலுமே அவங்கவுங்களுக்கு அவங்க மட்டும்தாங்க வந்துட்டு 100% ட்ரூத்தாக வந்து இருக்க முடியும். என்ன அதனால் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க நீங்கள் வந்து விரும்புகிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து செயல்படுங்க. ஓகேவா? மற்றபடி உங்கள் பிள்ளைங்க வந்து உங்களுக்கு சரியில்லை, இல்லை உங்கள் மனைவி சரியில்லை, இல்லை உங்கள் சொந்தக்காரங்க சரியில்லை, இல்லை உங்கள் கணவன் சரியில்லை, என்ன அதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளோட சந்தோஷத்தை நம்ம மற்றவங்கிட்ட கொடுத்துட்டோம்னா என்ன அப்போ நம்ம யார்? இந்த மாதிரி நம்ம செயல்பட்டு பார்த்தா முட்டாள்தனம், சரிங்களா? புத்திசாலிகளெல்லாம் நம்ம வந்துட்டு இருக்கோம்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளே சந்தோஷத்தை நம்ம கையில் வச்சுக்கணும், சரியா? அந்த அளவுக்கு அந்த மன வலிமையை நம்ம வந்து கொண்டு வந்துக்கணும். ஓகேவா? இப்போ நான் சொன்ன இந்த தியான முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், பிராணாயாமம் பண்ணுங்கள். பிராணாயாமங்கிறது நான் ஆரம்பத்தையே சொல்லியிருக்கேன். பிராணாயாமம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இடது நாசியை வந்து ஃபஸ்ட்டு மூடிட்டு வலது நாசியை வாரத்தின் வழியாக காற்றை வந்து உள்ளே இழுத்துட்டு 2 நாசியுமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த இடது நாசி வழியாக காற்றை வந்து உள்ளுக்கு விட்டுடணும். அப்புறம் இடது நாசி வழியாக காற்றை வந்து திரும்ப வந்து உள்ளுக்கு வந்து இழுத்துட்டு அதை வந்து தம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வலது நாசி வழியாக வந்து காற்று விடணும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு பிராணாயாமம் சொல்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம இருக்கிற கவுண்ட்டு அதே மாதிரி வந்து நம்ம தம் பண்ணுற கவுண்ட்டு அது மாதிரி இந்த வெளியோட கவுண்ட்டு, சரியா? இது வந்து இருக்குது. ஓகேவா?
எங்கள் இதில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா 8 16 32 16 சொல்லுவாங்க. எட்டுனா இப்போ வந்து எட்டு 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 கவுண்ட்டு சரியா? 8 கவுண்ட்டு நம்ம வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துட்டு 32 கவுண்ட்டு நம்ம வந்து ஸ்டேபிள் பண்ணிவிட்டு 16 கவுண்ட்டு வந்து நம்ம வந்து வெளியில் விடணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? 1 2 3 4 5 6 சொல்ல முடியா? அந்த மாதிரி 8 8 8 செகண்ட்ஸ் நம்ம வந்து காற்றை வந்து உள்ளுக்கு வந்து இழுத்துட்டு 32 கவுண்ட்டு நம்ம வந்து உள்ளுக்கு அதை வந்து தக்க வச்சுட்டு 2 நாளையும் மூடிக்கணும். சரியா? 2 நாளையும் மூடிட்டு அதே மாதிரி 16 செகண்ட்ஸ் வந்துட்டு காற்றை வந்து வெளியே விடணும். ஓகேவா? நான் சொல்ல புரியுதுங்களா? நம்ம இந்த 2 நாசையும் வந்து மூடிட்டு ஒரு நாசி வரையும் காற்றை வந்து உள்ளுக்கு எடுத்துட்டு 2 நாசையும் மூடிட்டு காதை வந்து தம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒரு நாசி வழியே காற்றை வந்து நம்ம வந்து வெளியே விடணும். அந்த வெளியிட்ட அந்த நாசியிலே காற்றை வந்து உள்ளுக்கு இழுத்துட்டு 2 நாசியும் மூடிட்டு அப்புறம் அந்த ஆப்போசிட் நாசியை நம்ம வந்து திறக்கணும். எந்த நாசியிலே காற்றை வந்து உள்ளுக்கு இழுத்தோமோ அந்த நாசி வழியாக நம்ம வந்து காற்றை வந்து வெளியில் வந்து விடக்கூடாது. ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பிராணாயாமம் சொல்கிறது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்து வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. சரியா? சரிங்க. இப்போது சாதனை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயது வந்து ஒரு தடையே கிடையாது. வயது வந்து ஒரு தடை கிடையாது. சரியா? நமக்கு மனசு தான் வேணும். அந்த இறை சிந்தனையில் நீங்கள் வந்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு அபரிமிதமான சந்தோஷம் கிடைக்கும். தியானம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மன நிறைவு கிடைக்கும். சரியா? மன நிறைவு அப்படியே இது போதும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வாழ்க்கையை லட்சியத்தையும் நீங்கள் வந்து அடைஞ்சிட்டீங்க. அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். சரி, தியானம் பண்ணுங்க. நன்றி.